நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கிறிஸ்மஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கிற மீகாமன் ஸ்பெஷல் அதான் நீ பார்க்க போறோம். நீ யாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னோட பேர் மிர்ச்சி விஜய். ஸோ மீகாமன் டீம் நம்ம ஸ்டுடியோஸ்க்கு வர போறாங்க, பல விஷயங்கள் ஷேர் பண்ண போறாங்க. ஃபர்ஸ்ட்லாம் வந்து லவ்னா ரொமான்ஸ்னா யார்ப்பா அப்படின்னா மௌனராகம் கார்த்தி அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் யார்ப்பா அப்படின்னா அதுதான் நம்ம ஆர்யா. லெட்ஸ் வெல்கம் ஆர்யா. பசங்களாம் ஜாலியாக இருக்கிற டைமில் திடீர்னு அந்த கிளாஸ்க்குள்ள ஒரு பிரின்சிபல் வந்தால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் இவர் வந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவர் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கும்போது செம்ம ஜாலியாக இருப்பார். அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா மீகாமன் படத்தினுடைய டைரக்டர் மகிழ் திருமேனி அவர்கள். லெட்ஸ் வெல்கம் ஹிம் ஆன் ஸ்டேஜ். மீகாமன் ஸ்பெஷல் இந்த படத்தை செமையா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு அதை கொண்டாட போறோம். இப்படி ஒரு படம் கொடுத்ததுக்கும் எங்களுக்காக நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்ததுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ ஆர்யா சார் நீங்க சொல்லுங்க, ராஜா ராணியில செம்ம ஜாலியாக உங்களை என்ஜாய் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் இப்படி ஒரு ஆக்ஷன் படம் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலாக இந்த ஸ்கிரிப்ட் கேட்ட உடனே ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு ஸ்கிரிப்டாக இருந்தது. வழக்கமாக இந்த ஒரு ஆக்ஷன் இல்லைன்னா வழக்கமான ஒரு ரொட்டீன் மூவி இல்லாமல் ஸ்கிரிப்ட் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் வித் பர்பஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஒரு ரொம்ப ஒரு இன்டென்ஸ் ஒரு த்ரில்லர் ஃபார்மேட்டில் ஆக்ஷன் த்ரில்லர் ஃபார்மேட்டில் இருந்தது. ஸோ இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் பண்ணதே கிடையாது. ஸோ ஐ தாட் ஃபார் எ சேஞ்ச் கொஞ்சம் ஒரு இன்டென்ஸாக ஒரு மேன்லியான ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று பண்ணணுன்னு ரொம்ப நாளாக ஒரு இது இருந்தது, ஐடியா இருந்தது. ஸோ கரெக்ட்லி மகிழ் வந்து அந்த ஸ்கிரிப்ட் சொன்னோன்னு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. ஓகே, ஸோ தட்ஸ் ஹவ் இட் ஸ்டார்ட். குட் லுக்கிங் பா. சார் இப்போ ஆர்யா வந்து ஒரு செம்ம ஜாலியா ரொமான்டிக்கா நாங்க இவ்வளவு நாள் பார்த்துட்டு இருக்கோம். திடீர்னு என்னப்பா 7 வில்லன் 7 ஹீரோயின் இருந்தா ஆர்யா கரெக்டா இருக்கும், 7 வில்லன் எப்படி ஒத்துக்கிட்டாரு அவர் ஃபர்ஸ்ட்? ஆக்சுவலி ஆர்யா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணாதது தான். இந்த கேரக்டர் வந்து ஆர்யாவுக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கும் நாங்கள் நினச்சதுக்கான காரணம். ஆர்யாவை பல படங்களில் பார்த்துருக்கோம். அவருடைய அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து அலாதியானது. எத்தனை பேர் வந்து ஸ்க்ரீனில் இருந்தாலும் கூட, ஃப்ரேமில் இருந்தாலும் கூட ஆர்யாவை பார்க்கணுன்னு தோணும். ஸோ அது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு நேச்சுரல் கிஃப்ட் அது. ஸோ எனக்கு அவரை பார்க்கும்போதெல்லாம் தோணும், இவர் ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் பண்ணால் எப்படி இருக்கும், இவர் ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்ட் பண்ணால் எப்படி வித்தியாசமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நாங்கள் இந்த ஸ்கிரிப்டை எழுதி முடித்ததுக்கப்புறம் இந்த கேரக்டருக்கு ஒரு ஆக்ஷன் ரோலை வந்து கன்வின்சிங்காக பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட் தேவைப்பட்டார். அப்போது ஆர்யா தான் என் மைண்டில் வந்தார். பார்த்தோம், கதை சொன்னேன், பிடிச்சிருக்குன்னு சொன்னார், இமீடியட்டாக டேக் ஆஃப் ஆச்சு. எனக்கு படம் பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்களா சார், எப்பவுமே ஆர்யா ஸ்க்ரீனில் வந்தா ஃபர்ஸ்ட் பொண்ணுங்களோட சவுண்ட் வரும், ஏ ஆர்யா அப்படின்னு பசங்களாம் சொல்லுவாங்க, பாரியா அப்படின்வாங்க. இப்போ கொஞ்ச நாள் கழிச்சு இப்போ என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீகாமன்ல பார்க்கும்போது பசங்களாம் ஏ ஆர்யா பாடுறா அப்படின்றாங்க, பொண்ணுங்களாம் பார்ப்பா அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு. ஸோ செமையா இருந்தது படம், நாங்கள் என்ஜாய் பண்ணோம். நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க சார்? ஓவர்சீஸ்லையும் சரி நம்ம ஏரியாவும் சரி எல்லா இடத்துலையும் வந்து படத்துக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. அதை பற்றி எனக்கு ஏன்னா 2 வருஷத்துக்கு மேலே ஒரு கடின உழைப்பு, செம்ம ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்க. ஸோ 2 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எப்படி இருந்ததுன்னா நிறைய ஆக்ஷன் படங்கள் மீகாமன் வருது அப்படின்றதுனால பிளான் பண்ணி நம்ம ரிலீஸ் தள்ளி வைக்கலாம் அப்படின்ற நியூஸ்லாம் எங்களுக்கு வந்திருக்கு. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? அந்த நியூஸ் எனக்கு இப்போ தான் வந்திருக்கு, நீ சொல்லி தான் தெரிஞ்சது. இல்லை நம்ம ஃபில்ம் எடுக்கும்போது ஆக்சுவலாக வந்து ஓகே மற்ற ஃபில்ம்ஸ் கம்பேர் பண்ணி யாருமே எடுக்கிறது ஓகே இதுதான் ஸ்கிரிப்ட், இதுதான் எடுக்க போகிறோம், இதுதான் வி வாண்ட் அச்சீவ் சம்திங், அதுதான் நம்ம டார்கெட்டை வச்சு பண்ணுறது. ஸோ பட் மேக்கிங் ஸ்டேஜ்லேயே வந்து வாட் எவர் அவர் என்ன கதை சொன்னாரோ, என்ன பவுண்ட் ஸ்கிரிப்டில் இருந்ததோ ஆல்மோஸ்ட் 99% அது ஹியர் அண்ட் தேர் ஸ்மால் சேஞ்சஸ் தவிர ஐ திங்க் எக்ஸாக்ட்லி வி ஷாட் தி சேம் திங் வாட் இஸ் ரிட்டன். ஓகே சார், நீங்கள் இப்படி தடையறதுக்கு அப்புறம் இவர்கிட்ட போனால் கண்டிப்பாக ஒரு செமையாக இருக்கும்பா படம் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட வந்திருக்காங்க. அந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் சாட்டிஸ்ஃபையும் பண்ணியிருக்கீங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து நான் படம் ஜெயிச்சதுக்கு ஆடியன்ஸ்க்கு தான் நன்றி சொல்லணும். ரெண்டாவது எங்களுடைய ப்ரொடியூசர் ஜபக் சார், அவர் இல்லாமல் இந்த ப்ராஜெக்ட் நடந்திருக்காது. சினிமா இஸ் டீம் ஒர்க். அல்டிமேட்லி ஒரு படத்தினுடைய தரத்துக்கு காரணம் வந்து அந்த டீம் தான். ஸோ அந்த வகையில் நான் என்னுடைய மொத்த டீமுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன். எங்களுடைய ஒளிப்பதிவாளர் சதீஷ்,
படத்தொகுப்பாளர் ஸ்ரீகாந்த், அனல் அரசு, தமன், சவுண்ட் என்ஜினியர் உதயகுமார் மற்றும் எல்லாருமே, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் சீனு முதற்கொண்டு, அதுக்கப்புறம் என்னுடைய ஆர்டிஸ்ட்ஸ் ஆர்யா தொடங்கி ஹன்சிகா, அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்கல்ல 7 வில்லன், ப்ளஸ் ஒவ்வொரு சின்ன கேரக்டர் பண்ணினவங்க கூட இந்த படத்தில் வந்து ஆத்மார்த்தமாக முழு ஈடுபாட்டோட பங்கெடுத்துக்கிட்டதுனால தான் இந்த வெற்றி எங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நிறைய கேங்ஸ்டர் படங்கள் வந்துகிட்டே இருக்கு தமிழ் சினிமாவில். அப்படி பார்க்கும்போது மீகாமன் எந்த விதத்தில் ஒரு மாறுபட்ட படமா இருக்கும் பார்க்காதவங்களுக்காக? இது வந்து முழுக்க முழுக்க ஒரு கிளிஷேடான ஒரு கேங்ஸ்டர் கதைன்னு சொல்ல முடியாது. அதான் தளம். பட் அதுக்குள்ள ஸ்க்ரீன் பிளேலையும் கேரக்டரைசேஷன்லையும் நிறைய சுவாரஸ்யங்களை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். ஸோ இந்த படத்துடைய வெற்றிக்கு அதான் காரணம் நான் நினைக்கிறேன். ட்ரக் டிராஃபிக்கிங்க பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கோவாலேயே பெரிய கேங் ஜோதியோடது தான். அதீத வன்முறை தான் இந்த கேங்கோட அடையாளமே. ஒரு பெரிய ட்ரக் கன்சைன்மெண்ட் நம்ம ஊர்ல இறங்கியிருக்கு. 1 இல்ல 2 இல்ல 1000 கிலோ. எங்களுக்கு தெரியாம நம்ம ஊர்ல அவ்வளவு பெரிய கன்சைன்மெண்ட் எல்லாம் வர முடியாது சார். ஆல்ரெடி வந்தாச்சு. என்ன நம்பி ஜோதி பாய் வரட்டும். சார் ஹீரோயினை கூப்பிடாம வந்துட்டீங்களா சார்? அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ ஆர்யா பார்த்து நிறைய பேர் பிரதர்னு கூப்பிட்டாங்கன்னா நான் கேட்டேன், என்னங்க ஆர்யா எப்படிங்க பிரதர்னு கூப்பிடுங்க, இங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட கேட்டா உங்களுக்கு தெரியாது, அதில் ஒரு அர்த்தம் இருக்கு. நஸ்ரியா எப்படி கூப்பிடுவாங்க ராஜாராணியில் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவங்க அந்த சைடு அந்த ஃபீல்டில் இருக்க இந்தியாவில் எந்த ஒரு பையனோ கா இல்லைனா அக்கா அப்படின்னு கூப்பிட நினைக்காத ஒரே ஒரு ஹீரோயின்னா அது ஹன்சிகா தான். அவங்க இந்த படத்தில் ஒரு சூப்பரான ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேரக்டர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஹன்சிகா வந்து 5 வயசுலேருந்து நடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். பிறந்தோடனே நடிக்கிறேன். அண்ட் ஹன்சிகா ஆகிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷனலிசம் தான். ஆக்சுவலி நான் ஹன்சிகாவை பார்த்து கதை சொன்னபோது ஆக்சுவலி அவங்களுடைய அம்மாவும் கூட இருந்தாங்க. நான் கதை சொல்லி முடித்தேன். ஏறக்குறைய ஒரு 1/2 an hour கதை சொன்னேன். ஹன்சிகாவுடைய அம்மா சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா, பொதுவாக அவள் கதை கேட்க ஆரம்பிச்சு 5வது நிமிஷத்தில் தூங்கிடுவா. வித்தியாசமான கேரக்டர், நல்ல கேரக்டர் இருக்குது. இந்த ஒரு நரேஷனில் தான் உட்காந்து ஃபுல் கதையும் கேட்டா அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு நிமிஷம் முதற்கொண்டு ஹன்சிகாவுடைய எந்தூசியாசமும் ஹன்சிகாவுடைய நம்பிக்கை அந்த படத்தில். அது ஏன்னா எல்லாருமே கதை சொல்ல போறவங்கலாம் வந்து தமிழ்ல கதை சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால புரியாம தூங்கிருக்கிறா. நீங்க இங்கிலீஷ்ல சொன்னதுனால கொஞ்சம் புரிஞ்சு நல்லா காது கொடுத்து கேட்டுருக்கா. இப்போதாங்க புரியுற மாதிரி ஒரு டேரக்டர் கதை சொல்றீங்க அப்படின்ற ஃபீல் வந்திருப்பாங்க. ஹன்சிகா வராதுக்கு ரீசன் என்ன? நாங்க கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, விஷாலோட படம் ஷூட்டிங் இருக்கு, ஆர்யா தான் சொன்னாரு ஷூட்டிங் தான் ஃபர்ஸ்ட் முக்கியம், நீ அதுக்கு போ அப்படின்னு அனுப்பிச்சு வச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே. உண்மையா அவ்வளோ நட்பா? கரெக்ட் தான். நான் தான் சொன்னேன், படம் முடியறதுக்குள்ள அவர் பேராவது ஒழுங்கா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா இவர் டைரக்டரோட பேரு ஆயில வரவே மகளிர் இருந்தது. லாஸ்ட் இன்டர்வியூல நாங்க பார்த்தோம். இன்டர்வியூல பார்க்கும்போது சொன்னாங்கன்னா, டைரக்டருக்கும் ஹன்சிகாக்கும் ஒரு சின்ன கிசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்யா சொல்லியிருந்தாரு. இது ரொம்ப அநியாயமா இருக்கு. டைரக்டருக்கும் ஹன்சிகாவுக்கும் சண்டைன்ற கிசு. நீங்க அப்படி போயிடாதீங்க. சண்டைன்னு ஒரு கிசு ஆர்யா தாங்க சொன்னார், நான் சொல்ல. மகளை பார்த்தோன்னா பயந்துரும். ஐயோ ஐயோ. ஏன்னா இவர் வந்து ஆக்சுவலா வந்து அவங்க வந்து அதை சொன்ன மாதிரி 5 வயசுலேருந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு ப்ரோக்ராமாக போயிட்டு இருக்கு என்ன சொன்னாலும். இவர் வந்து அதெல்லாம் எனக்கு வேணாம், நான் கேட்குறது நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு டார்ச்சர் பண்ணி அவள் வந்து டெய்லி ஐயோ ஐ ஹவ் நாட் சீன் ஏ கை லைக் திஸ், என்ன இப்படியெல்லாம் நடிக்க சொல்கிறான்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி ஹி வாண்டட் சம்திங் வெரி டிஃப்ரெண்ட். நாட் இப்போ படம் பார்க்கும்போது எல்லாருமே வந்து ஓகே நாட் த யூஷுவல் ஹன்சிகா, அந்த ஒரு இது வர்றதுக்கு காரணமே அதுதான். கேரக்டரா வந்து he wanted a specific way. ஸோ அது புரிஞ்சு பண்றதுக்குள்ள நாட் தட் she can't do, அந்த பேஷன்ஸ் இருக்கணும்ல. ஸோ திடீர்னு அவங்களை she'll be very impatient. ஸோ அந்த விதத்துல பயங்கர டென்ஷன் ஆயிடும். ஓ ஐ கான்ட் டூ திஸ் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போடுவாங்க 2 பேரும். எனக்கு என்னமோ சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருப்பான்னே டவுட்டா இருக்கு. சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அவன் எங்கடி சொன்னா? நீயே தானே சொல்லிக்கிட்ட. ஸ்லோப்பா இருக்கடி பாரு, யூஷுவலா போற ரூட்லயே போயிருக்கலாம்ல. நம்ம ஆளுங்க எத்தனை பேரு அமெரிக்கால டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கானுங்க தெரியுமா? பாத்து அவன் பாக்குற பார்வையே சரியில்லை, அப்படியே ஒரு அக்யூஸ்ட் லுக். நேத்து ராத்திரி நான் காஞ்ச துணி எடுக்க போனா அவங்க நின்னு என்ன பார்த்து கை காட்டி சிரிக்கிறான். தூக்கி வாரி போட்டுருச்சு. எனக்கு வீட்டை விட்டு வரதுக்கே பயமா இருக்கு. பல்ல வருது உஷா, பாத்து விடி, பாத்து போ உஷா. உயிரை வாங்காது பவித்ரா. உன்னெல்லாம் பஸ்ல போக விடாம ரைட் ராயெல்லாம் ஸ்கூட்டர்ல வச்சு ஏத்திட்டு வரேன் பாரு. வண்டி எடுத்து 1 வாரத்துல எங்கேயாவது விழுந்து வாரி இருக்க மாட்டேன்.
விட்டதுக்கு அப்புறம் வண்டியடே நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன். என்ன சொன்ன? என்ன ரைட் ராயலா ஏத்திட்டு போறியா? நான் பஸ்லயே போய்க்கிற விடுடின்னு உங்ககிட்ட எத்தனை தடவை கெஞ்சினேன். விட்டியா? சைக்கிள் சரியா ஓட தெரியுமாடி உனக்கு ஃபர்ஸ்ட்? பைத்தியம் மாதிரி பண்ணாத பவித்ரா. அவன் கண்ணை பார்த்தா சென்சிட்டிவான ஆளு மாதிரி தெரியுதுன்னு அன்னைக்கு நீதான் சொன்ன. இன்னைக்கு அவன் கண்ணே சரியில்லைன்ற. அன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு. இன்னைக்கு அவன் அக்யூஸ்ட்னு சொல்ற. உன் பிரச்சனை என்ன தெரியுமா? You're too shallow. Get lost. என்ன சொன்ன? போயிரு, இல்ல நானே கொன்றுவேன். இதுக்கு மேல நீ என்னடி கொள்றது? கல்ச்சரல்ஸ்ல நீ தோக்க போறேன்னு 1000 ரூபாய் பந்தயம் கட்டியிருக்க தெரியுமா? அந்த ஸ்பின்ன பண்ண தெரியாம அசிங்கப்பட போற பாரு. ஊத்தவாய் மைதா மாவு. காஸ்மோபாலிட்டனும் 50 ஷேட்ஸ் ஆஃப் கிரே படிக்கிறனால நீ ஒண்ணு அறிவாளி நினைச்சுக்காத. ஷாலோ பண்ணுவேன். கடவுளே, இது வேறயா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, இனிமே நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரே ஒரு ஆட்டம் தான். நான் இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன். டான்ஸ் சீக்வன்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆர்யா வந்து என்ன பண்ணிருக்காரு, என்னப்பா இது ஸ்டெப் வரவே இல்லை அப்படின்னு இருக்காரு. என்ன ஸ்டைலுங்க அதுன்னு சொல்லி கேட்டா டாங்கோ அப்படின்னு ஒரு ஸ்டைல் இதில் ஃபாலோ பண்ணியிருக்கோம். அது இந்த ஸ்டைல் என்னன்னு கூகுள் பண்ணி பார்த்தேன். ஜிவ்னுங்கிற ஃபீலிங் பிட்வீன் ஆர்யா அண்ட் ஹன்சிகா, அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டான்ஸ் இது அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அதை பத்தி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பிரதர். அவ்வளோ டஃப்பான டான்ஸ் அது. ஆக்சுவலாக சும்மா டான்ஸ் ஆடினது மட்டும் இல்லைங்க, அவர் டான்ஸ் சொல்லி கொடுத்துருக்காரு. யாருக்கு? ஹன்சிகா. இந்த சீக்வென்ஸே வந்து டான்ஸ் சொல்லி கொடுக்க மாதிரி. நான் சொன்னேன் இந்த சீக்வென்ஸ் எல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. நான் டான்ஸ் சொல்லி கொடுக்க பட் அந்த டேங்கோ ஸ்டைல் வந்து அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு காலேஜ் கல்ச்சுரல்ஸ்க்காக. ஓகே. ஸோ ஷீல் பி ப்ராக்டிசிங் தட் அந்த சீக்வென்ஸ். ஸோ சும்மா ஒரு கான்ஃபிடென்ஸ் இது லெவலில் தான் என்கரேஜ்மெண்ட் இந்த டீச்சிங்லாம். நீங்கள் வந்து நான் பயங்கரமாக டேங்கோ டான்ஸ்லாம் ஆடி அப்படியே மிரட்டுற மாதிரிலாம் ஒன்றுமே கிடையாது. இட்ஸ் ஸ்மால் சீக்வென்ஸ். ஆக்சுவலி இட் இஸ் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சீன்ஸ் ஃபில்ம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கேரக்டரை வந்து ஆர்யாவுடைய கேரக்டரை வந்து முழுமைப்படுத்தக்கூடிய ஒரு 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 ஆஸ்பெக்டை தான் நான் அதை பார்க்குறேன். ஐயோ, ஆர்யா உங்களுக்கு ஃபேவரட் சீன், மறக்க முடியாத சீன், ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த சீனில் ஆக்ட் பண்ணேன் ஆனால் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது செம்ம ஹாப்பி அப்படின்னு எந்தெந்த சீன்லாம் சொல்லுவீங்க? இல்லை ஃபேவரட் சீன் இந்த ஹை பாயிண்ட் இந்த ஃபில்ம் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் பிளாக் அண்ட் கிளைமேக்ஸ் தான். ஸோ அதுதான் என்னோட ஃபேவரட் பிளாக்ஸ்ன்னு சொன்னேன். அதுவும் அதனால மாஸ்டர் வந்து பின்னிருப்பார். அது ஆக்ஷன் அதான் சொன்னல, ஆக்ஷன் வித் பர்பஸ். ஸோ யூஷுவலாக ரொட்டீனாக இல்லாத ஒரு இது, பட் வெரி ஸ்டைலிஷாக ஷூட் பண்ணி ஒரு கான்செப்ட், ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஆக்ஷன் பிளாக்ஸ் தான் ரெண்டுமே. ஸோ அந்த இது ஐ லைக் இட் அ லாட். ஸோ இன்டர்வல் பிளாக்கே வந்து ஒரு ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி தான் அதில் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதை பற்றி சொல்லுங்கள் சார். ஆக்சுவலி இன்டர்வல் பிளாக்கு கிடைச்சிருக்கக்கூடிய அந்த வரவேற்புக்காக நான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ஆடியன்ஸ்க்கு வந்து நன்றி சொல்றேன். செம்ம ரெஸ்பான்ஸ் தியேட்டர். ஆமாம். அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி இன்டர்வல் பிளாக் வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நாங்கள் ஒரு கதை ஒன்று சொல்லியிருக்கோம். வி ஹவ் செட் அப் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியோடைய கல்மினேஷன் ஆக்சுவலி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபினுடைய இல்லை ஆக்சுவலாக இன்டர்வல் பிளாக் முடிஞ்சோன்னா யோசிப்பீங்க எல்லாமே முடிஞ்சிடுச்சு, இதுக்கு மேலே என்ன நடக்க போகிறாங்க அப்படி. ஸோ அந்த ஒரு ஹை பாயிண்ட் வந்து இன்டர்வல் பிளாக்ல இருக்கும். ஓகே. ஸோ இப்போது மீதி இருக்கிற ஆர்டிஸ்ட்னு பார்க்கும்போது வில்லன் வந்து ரொம்ப மேஜர் பாயிண்ட் நம்ம படத்தில். ஸோ அவங்கள பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். யா, மெயின் வில்லன் வந்து அசுதோஷ் ராணா. அவர் வந்து ஒரு நேஷனல் ஸ்கூல் ஆஃப் ட்ராமா ப்ராடக்ட். அவர் ஸோ இஸ் அ வெரி சீரியஸ் ஆக்டர், வெரி டேலண்டட் ஆக்டர், வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆல்சோ. அந்த கேரக்டருக்கு வந்து அசுதோஷ் ராணா ஒரு தனி பரிமாணத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் இட் வாஸ் ரியலி ப்ளசன்ட் ஒர்க்கிங் வித் ஹிம். பொதுவாக அசுதோஷ் ராணா வந்து வெரி டெம்பரமெண்டல் ஆக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. சட்டுன்னு கோச்சிக்குவார் அண்ட் வெரி மூடி. அண்ட் சீனில் வந்து சீன் பேப்பர்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சிருக்காரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அப்படின்லாம் சொல்லுவாங்க பாம்பேயில்.
எனக்கு இந்த விஷயம் எதுவுமே தெரியாது. இதெல்லாம் பின்னால் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். எங்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் ரைட் ஃப்ரம் day 1 டு தி எண்ட் ஆஃப் த ஷூட் ஒரு குழந்தை மாதிரி இருந்தார். என்ன சொல்ல பிரின்சிபலை பார்த்து பயந்துட்டார். அவரே பயந்துட்டார். தூக்கி போட்டு பிரச்சனை எல்லாம் பண்ணிருக்காரு. எவ்வளவு பெரிய ரவுடியும் இல்ல அது என்ன அமைதியா தான் இருக்கணும். இல்ல அது பயம் என்பதை விட ஆர்டிஸ்டுகளுக்கு வந்து எப்போதும் கிளாரிட்டி தேவைப்படும். ஸோ அந்த கிளாரிட்டி இருந்ததுனால இட் வாஸ் வெரி ஈஸி ஒர்க்கிங் வித். நீ வந்தாதான் ஷர்மா ஆட்டத்துக்கு வருவேங்கிறான். அதே கிரேட் சரக்கு நம்ம சப்ளையை விட 10 மடங்கு பியூரா இருக்கு ஜோதி. அந்த 1000 கிலோ யார் கையில கடிச்சாலும் சரி, இந்த கோவால 10 வருஷத்துக்கு அவன்தான் ராஜா. எனக்கு அந்த ஷர்மா மேல டவுட்டா இருக்கு. விசாரிச்சு பார்த்துட்டேன் பாய். அவன் பழைய போலீஸ்காரன் தான், ஆனா நம்பலாம். செயினை மறுபடியும் சொல்லுங்க. அந்த பாலிவுட் ஆக்டர் அவன் த்ரூவா நானு, ஏன் த்ரூவா சிட்டி, மறுபடியும் அந்த ஆக்டர் த்ரூவா மாலிக், மாலிக் த்ரூவா சர்மா. உங்களையும் சிட்டியையும் தள்ளுங்க. அப்போ 3 லிங்க் தான். அந்த பாலிவுட் ஆக்டர் அவன் த்ரூவா மாலிக், மாலிக் த்ரூவா சர்மா. அந்த மாலிக்கை நம்பலாமா? மாலிக் சர்மாவோட ரைட் ஹேண்ட் பாய். சர்மாவே நம்புறாங்கிறப்போ நம்ம சந்தேகப்பட வேண்டியதில்லை. இருந்தாலும் விசாரிச்சேன், சர்மா கூட அவன் 4 வருஷமா இருக்கான். அந்த ஆக்டர் புல்ல பூச்சி, அவன் சான்ஸ் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த காலத்திலேருந்தே எனக்கு தெரியும். அந்த 1000 கிலோ வேற யார் கைக்கு போயிடக்கூடாது ஜோதி. சிட்டே, ஃபர்ஸ்ட் 100 கிலோ கொடுக்க சொல்ல. எல்லாம் நல்லபடியா போச்சுன்னா அடுத்த மீட்டிங்க்கு நான் வரேன். அண்ட் அதுக்கப்புறம் சுதான்ஷு பாண்டே வந்து ஹிந்தியில் வெரி வெல் நோன். அண்ட் ஹி வாஸ் அ மாடல் டர்ன்ட் ஆக்டர். ஸோ அசுதோஷ் ராணா, சுதான்ஷு பாண்டே தவிர இன்னொரு பெரிய குரூப் ஆஃப் ஆக்டர்ஸ் இருக்காங்க, சீசன்ட் ஆக்டர்ஸ் லைக் ஆஷிஷ் வித்யார்த்தி. அண்ட் ஆஷிஷ் வித்யார்த்தி கிட்ட கூட எனக்கு வந்து அந்த ஒரு, இப்போ சொன்னார்ல ஹன்சிகா கூட வந்து ஆரம்பத்தில் கொஞ்சம் ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்தது. அந்த ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் எனக்கு ஆஷிஷ் கிட்ட கூட இருந்தது. ஏன்னா ஆஷிஷ் இஸ் வெரி எக்ஸ்பீரியன்ஸ்ட். ஹீஸ் டன் so many films and so many languages. அவரும் ஒரு மோல்டுக்கு செட் ஆயிருந்தார் ஆக்சுவலி. ஸோ இந்த படத்தில் வந்து நான் என்ன மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன், என்ன மாதிரியான ஒரு போர்ட்ரேல் வேணும்னு அவர்கிட்ட சொன்னபோது அவருக்கும் அந்த மோல்டுலேருந்து வெளியே வரதுக்கு பிகினிங்கில் கொஞ்சம் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருந்தது. பட் அதெல்லாம் வந்து அந்த 1 நாள் 2 நாள் தான். அதுக்கப்புறம் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இஸ் கிவன் அன் ஆசம் பர்ஃபார்மன்ஸ். மகாதேவன் சார், ஹரிஷை பற்றி நான் இந்த இடத்துல ஒன்று சொல்லி ஆகணும். ஒன் ஆஃப் ஹீஸ் அன் அமேசிங் டேலண்ட். அண்ட் தமிழ் சினிமாவில் அப்கமிங்கில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அவர். ஸோ ஹீஸ் டன் அ ஃபேபுலஸ் ரோல். ரமணாவை ஏற்கனவே பல படங்களில் நீங்கள் வந்து ஹீரோவை பார்த்துருப்பீங்க. ஹி வாஸ் குட் இனஃப், கைண்ட் இனஃப் டு டூ a supporting role in this film. ரமணாவுடைய அந்த சீன் ஆக்சுவலி இந்த இன்டர்வல் பிளாக், ஆக்சுவலாக அவர்கிட்ட இருந்தால் இன்டர்வல் பிளாக் ஆரம்பிக்கும். அதில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த வருஷத்தின் மிக சிறந்த பெர்ஃபார்மன்ஸஸில் ஒன்று. அதுக்கப்புறம் மகாகாந்தி. ஸோ இவங்க அவினாஷ், இவங்க எல்லாருமே இந்த படம் வந்து இன்றைக்கு இந்த அளவுக்கு பாராட்டப்படுதுன்னா இவங்க எல்லாருமே அது காரணம். ஒரு பெரிய ட்ரக் கன்சைன்மெண்ட் நம்ம ஊரில் இறங்கியிருக்கேன். 1 இல்லை 2 இல்லை 1000 கிலோ. எங்களுக்கு தெரியாம நம்ம ஊர்ல அவ்வளவு பெரிய கன்சைன்மெண்ட் எல்லாம் வர முடியாது சார். ஆல்ரெடி வந்தாச்சு. என்ன நம்பி ஜோதி பாய் வரட்டும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்.
சார் உங்களுக்கு லைட்டா ஃபீல் ஆகுதா? ஆரியா என்ன பாரு சீரியஸா பேசுறாரு, எந்த இன்டர்வியூல இப்படி பேசுனது இல்லையா, இப்ப சீரியஸா பேசிட்டு இருக்காரு அப்படின்னு ஃபீல் வருதா? என்ன பேசவே விடலையே, இவர்தான் பேசிட்டு இருக்காரு. ஏன்னா இன்னும் அந்த கேரக்டராவே இருக்காரு, இன்னும் கேரக்டரா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னும் உங்களை அதிகமா பேச வைக்கிறதுக்காக ஒருத்தர் என்ட்ரி கொடுக்க போறாரு. அது யாரு அப்படின்னீங்கன்னா நம்ம தமன் தான் வர போறாரு. நீங்க வந்தாதான் பேச ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆரியா வெயிட் பண்றாரு. ரொம்ப நேரமா பயங்கர சீரியஸா போயிட்டு இருக்கு. உட்கார்ந்துட்டு இருந்தேன். செம்ம ஜாலியா இருப்பீங்களா ஸ்டுடியோல? திடீர்னு இவர் வந்துட்டாருனா அப்பா வந்துட்டாருப்பா, ஏதாவது வாசிக்கீங்களா, ஏதாவது வேலை செய்யற மாதிரி இருப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம் அப்படியா? ஆமா, மேனேஜர்ஸ் புலி வருது மாதிரி ஒரு 1/2 hour முன்னாடியே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்துருவாரு ஃபர்ஸ்ட் ஸ்டுடியோக்கு. அவர் வராருன்னா இவர் கன்ஃபார்மா வராருன்னு தெரியும். அப்புறம் பின்னால அப்படி ஒரு படை வரும். ஸ்கூல் படிக்கும்போது அப்படிதான் கரெக்டா ஹெச்ஓடியோ பிரின்சிபலோ ரவுண்ட்ஸ் வரும்போது ஃபுல் வேணும்னே எல்லா கிளாஸும் சைலண்டா அப்படி இருப்போம், அமைதியா இருப்போம். அந்த மாதிரி தான் ஸ்டுடியோ கூட அப்படி இருக்கும். பட் மகள் அந்த கேரக்டரே அப்படி அவரை பார்த்தாலே அப்படி இருக்கணும்னு தோணும். அப்படி இருக்கும்போது இப்போ டியூன்லாம் கம்போஸ் பண்ணிட்டு போட்டு காட்டும்போது எப்படி இருப்பாரு? இப்படியே தான் இருப்பாரா? மியூசிக் பொறுத்த வரைக்கும் என்ஜாய்ஸ். அது வந்து எப்படின்னா ஒரு கோயில் பூஜாரி சடனா டிஸ்கோதேக்கில் போய் விட்டா எப்படி இருக்கும், சடனா டான்ஸ் எல்லாம் ஆடுவார். அந்த மாதிரி தான் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும் மோகனோட ரியாக்ஷன்ஸ் ஸ்டுடியோவில். பெரிய ஒரு மியூசிக் இவர் ரிவ்யூ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் ஃபைனலாக நல்லா இல்லைன்னுவார். அவ்வளோ பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு இன்னொன்று பண்ணிடலாம் அப்படின்னு. நீங்கள் ஒன்று பண்ணீங்களாமே கேள்விப்பட்டோம். மாதிரி 3 மாதம் ஒரு டியூனுக்கு வெயிட் பண்ண சொன்னீங்களா? அவங்களும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்களாம். வெயிட் பண்ணி முடிச்சு நாளைக்கு ஷூட் போன தமிழ் அப்படின்னு ஒரு டியூன் ஒன்று கொடுத்தீங்களா? அப்புறம் நைட்டு ஆரியா ஃபோன் பண்ணி மச்சாண்டே அந்த டியூன் கொடுத்துரு, அவர் ஆந்திரா ப்ரொடியூசர் கையில வாங்கிட்டு போயிட்டாரு, அவன் வேற டியூன் தர, நாளைக்கு அதை வச்சு யூஸ் பண்ணிக்கிடா அப்படின்னு மதிச்சது நியூஸ். அப்படி இல்லை, நீங்க சொல்லுங்க. என்னன்னா இவர் வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி டியூன் ஓகே பண்ணியிருக்கேன், நான் ரெக்கார்ட் பண்ணலான்னு போகும்போது தம்மன் வந்து ரொம்ப எக்ஸைட் ஆகி, மகள் நீங்க சொன்ன சீக்வன்ஸுக்கு இன்னொரு டியூன் தான் நல்லா இருக்கு, இது செட் ஆகாதுங்க, அதோட பயங்கரமா. அவரோட நான் லிரிக் ரைட்டர் தான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவர் மெயிலாம் நான் தான் மெயில் அனுப்பிச்சேன், பக்கத்துலேயே அந்த ஒரு 1 minute முன்னாடி தான் மெயில் அனுப்பிச்சேன். பட் என் மகள் வந்து அந்த லிரிக் ரைட்டருக்கு திருப்பி சிச்சுவேஷன் சொல்லிட்டு இருந்தாரு. அப்புறம் நான் நினச்சேன் வை கான் வி டூ அ பெட்டர் டியூன், இது ஏதோ ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இது படத்துக்கு நரேஷ் சொன்ன கதை. இவர் வந்து ரொம்ப பெருமையா இவர் வந்து ரொம்ப பெருமையா தெரியுமா, தம்மன் இப்படி பண்ணிட்டான், பயங்கர இன்ட்ரெஸ்டடா ஒர்க் பண்றான், அவனே ஒரு டியூன் கொடுத்து நான் இன்னொரு டியூன் சொன்னேன், வேற தெலுங்கு ப்ரொடியூசருக்கு வித்துருப்பான். அந்த டியூன் வந்து மகளோட பேங்க்ல தான் இருக்கு. ஆமா நிஜம். ஆமா உண்மையில டியூனை வந்து அவன் யாருக்காக கொடுத்தா அவனை கொன்னுருவேன்னு அவனுக்கே தெரியும். ஆமா, நெக்ஸ்ட் வீக் அவனோட 3 படம் ரிலீஸ் ஆகுது. அது சொல்ல முடியாது. இல்ல என்ன சொன்னா அடுத்த படத்துக்கு நீங்க தான் சொல்லிட்டீங்க, நீங்க தெலுங்கு லிரிக்ஸோட கேப்பீங்க பாருங்க. சீரியஸ்லி தமனுடைய வெற்றிக்கு அதான் காரணம் நான் நினைக்கிறேன். அந்த டெடிகேஷன், அந்த சின்சியாரிட்டி. இன்னைக்கு படத்துடைய வெற்றிக்கு தமனுடைய மியூசிக் ஒரு முக்கியமான காரணம் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் வந்து ஸ்க்ரீன் பிளே வாய்ஸ் விஷுவலாக நான் அவங்க ஒரு கதை சொல்லியிருந்தோம்னா அதே கதையை மியூசிக்கலாக சொல்ல தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர் தான். ஃபர்ஸ்ட் 2 படங்கள்ல ஒர்க் பண்ணதுக்கு அப்புறம் 3ஆவது படம் வரும்போது இவ்வளோ வில்லன்னு சொல்றாரு, இவர் சும்மாவே நிறைய டியூன் கேட்பாரு, ஆரியாவுக்கு ஓகே, ஹீரோயினா ஓகே, இத்தனை வில்லனா தனித்தனியா வாசிச்சு கொடுக்க சொல்லுவாரு அப்படின்னு ஏதாவது தோணுச்சா உங்களுக்கு? டெஃபினெட்லி வி கெட் ப்ரிப்பேர்ட். எப்படின்னா சுனாமி வருதுன்னா ப்ரிப்பேர் ஆகும்ல. அதுக்கு இங்க வெறும் 7 வில்லன் தான், அவன் தெலுங்குல 70 வில்லன்லாம் பார்த்துட்டான். 7க்கும் எடுத்த ஒரே ஒரு வில்லன் கம் டைரக்டர் மோகன். எப்படின்னா அது வந்து நாங்க மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிப்போம், ஓ இது அப்படிதான். டெஸ்ட் மேட்ச்னா 5 நாள் ஆடி தானே ஆகணும். அந்த மாதிரி இது ரீ ரெக்கார்டிங், இது ஒரு 40 நாள் நம்ம ஸ்டுடியோலே ஓடும், நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ பிகாஸ் ஐ ட்ரஸ்ட் his judgment, the way he judges everything. ஸோ அந்த கேப், அந்த transition, and today I thank Morgan and the space கொடுத்ததுனால தான் we're able to gain so much of name. So today I'm so happy that I've traveled so much with Morgan, and definitely it's a big asset for me. எங்கடா இருக்கான்? அந்த எஸ்ஐ வீட்டுக்கு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
ஹீரோயின் செலக்ட் பண்றதுக்கு 2 ஸ்கெடியூல் முடிஞ்சதுக்கு அப்புறமும் தேடிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்தது. அது அவ்வளோ தேடல் இருந்தது. ஆரியா ரெஃபர் பண்ணாரா? இல்ல படத்துடைய ஷூட்டிங் போறது நிறைய பேர் ரெஃபர் பண்ணிருக்காங்க. ஹீரோயினுக்கு ஹன்சிகா வந்து ஆக்சுவலி வாஸ் நாட் மை சாய்ஸ். எனக்கு இந்த படத்துக்கு ஹன்சிகா மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தேவைப்படலை அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஒரு கேர்ள் நெக்ஸ்ட் டோர் மாதிரி ஒரு சாதாரண ஒரு பொண்ணு தான் வேணும் அப்படின்னு. பட் த ப்ரொடியூசர் வாஸ் இன்சிஸ்டன்ட். அவர் வந்து ஒரு ஸ்டாரை வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த வகையில் தான் நான் வந்து ஹன்சிகாவை போய் பார்த்தேன். நிறைய ரூமர்ஸ்லாம் வந்தது. நான் நிறைய ஆர்டிஸ்ட்டை போய் பார்த்து கதை சொன்னேன். அது எல்லாமே பேஸ்லெஸ். நான் கதை சொன்ன ஒரே ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஹன்சிகா மட்டும்தான். ஸோ இப்போ ப்ரொடியூசரோட கம்பல்ஷனால தான் நம்ம பண்ணோம். இப்போ கேர்ள் நெக்ஸ்ட் டோர் போட்டால் ஆரியாக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் இருக்குமா? ஆரியா ஒத்து போகிறா அந்த மாதிரிலாம் நீங்கள் யோசிச்சதே இல்லை சார்? ஆரியா எது வந்தாலும் அக்செப்ட் பண்ணிப்பாரு. இல்லை, ஆரியா வந்து ஆக்சுவலி இஸ் அ வெரி ஃப்ளெக்சிபிள் ஆர்டிஸ்ட். அவர் வந்து எந்த டிமாண்ட்ஸும் வைக்கிறது இல்லை. நான் என்ன சொன்னேன், வில் கோ ஃபார் நியூ ஃபேஸ்ன்னு சொன்னேன். ஒரு புது ஃப்ரெண்டாவது கிடைக்கணும்னு சொன்னேன். என்ன அவர் வந்து ப்ரொடியூசர் அடம் பிடிச்சி பழைய டேய் சுவின் வாடா. உங்க வீட்டு மாடியில யார் அது புதுசா? டெனன்ட், வாடகை விட்டுருக்கோம். பேச்சுலரா? யாரை கேட்டு பேச்சுலருக்கு வீடு விடுறாரு உங்க அப்பா? திடீர்னு 2 நாள் வரா, அப்புறம் ஒரேடியா காணாம போயிடுறான். ஒழுங்கா விசாரிச்சிங்களா அந்த ஆளை பத்தி? எங்க இருந்து வந்திருக்கான் கேக்குறேன்ல? அமெரிக்கா. அமெரிக்காவா? என்ன பண்றாரு அந்த ஆளு? எங்க மாடியில் நின்று உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அது இல்லடா ஸ்டூபிட். என்ன வேலை செய்யற? மாடியில நின்று என்ன பார்த்துட்டு இருக்காரா? உள்ள போ. வாடா. போங்கடா இது. சார் இப்போ 3 பேருமே பேச்சுலர். 3 பேச்சுலர் செம்ம ஜாலியான ஒரு படம் கொடுப்பீங்கன்னா ஏன் சீரியஸான படம் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கேட்குறாங்க. எப்போ கல்யாணம் அப்படின்னு கேட்க சொல்றாங்க சார். நான் கேட்கல. கல்யாணம் பண்ணி தான் ஆகணுமா? நீ அப்படி ஒரு இமேஜ்ல ஏதோ அந்த மாதிரி ராங் ஒரு இமேஜ். கல்யாணம் 3 பசங்க இருக்காங்க தெரியுமா உனக்கு? சரி அவர் ஓகே. நீங்க 2 பேர் கல்யாணம் பண்ணி தான் ஆகணும். தமன் தான் அட்வைஸ் பண்ணா, தயவு செய்து மச்சான் இவ்வளோ சீக்கிரம் பண்றாத. இல்ல அப்படி இல்ல. See, Arya Pati, we all know. See, he's so much. He's a fantastic human being. He's such a caretaker. Hey, Arya வந்து எப்படின்னா ஒரு எனர்ஜி ஒரு கிவர். எப்படின்னா நிறைய டேமேஜ் பண்ணிட்டடா. வாங்க வாங்க என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் என்கிட்ட வாங்க. ஸோ அந்த மாதிரி வெரி குட் கேர் டேக்கர் அப்படின்னு சொல்லலாம். எனக்கும் ஹன்சிகாவுக்கும் ஏதாவது ஒரு ஃப்ரிக்ஷன் வந்தா கூட அன்னைக்கு அவருக்கு சீனே இருக்காது. அந்த ஃப்ரிக்ஷன் ஆக்சுவலா வரவே சொல்லியிருக்க மாட்டாங்க. அவருக்கு சீனே அங்கதான் பிரதர். கட் பண்ணி பார்த்தா பெரிய ஃபங்க்ஷன் ஆயிடும். அந்த ஃப்ரிக்ஷன் ஆரியா உட்கார்ந்து என்ன திட்டினாரு? அப்படி கிடையாது. அவன் கடக்குறான். நீ டோன்ட் வரி, ஐ அம் தேர். அதான் அப்படிதான் நான் பார்த்தேன். ஹீரோன்னு நினைச்சிட்டு இருந்தேன் நானு. அது எப்படி அவங்க வந்து திட்டும்போது அவங்க கூட சேர்த்து இவரை திட்டிடணும். ஆமாமா அவர் அப்படிதான். இட்ஸ் வெரி பேட். எப்போ பார்த்தாலும் அப்படியே தான் டென்ஷனா இருக்கு. எங்களுக்கு அந்த ஸ்பேஸ் வராதுல்ல. ஹீரோயின்லாம் எங்க தியேட்டர் வருவாங்க. நான் கூட்டி வரேன். ஏன் மச்சான் உன் ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இல்ல. ஆடியன்ஸ்ல இருக்கிற நிறைய பேருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். வந்தோன்னு தான் கேட்டாங்க, எப்படி பிரதர் உங்களால மட்டும் எல்லாரோடையும் ஃப்ரெண்டா இருக்க முடியுது அப்படின்னாங்க. இப்பதான் அந்த ஸ்ட்ராட்டஜி புரியுது எங்களுக்கு. யாராவது திட்டினாங்கன்னா டக்குன்னு அவங்களோட சேர்ந்து அவங்களை திட்டிடணும். அப்ப நம்ம நல்லா ஆயிரும், அவரு கெட்டவர் ஆயிடுவாரு. இந்த சைடு எப்படி? இந்த சைடு ஹன்சிகாவை திட்டும்போது என்ன பண்ணுவீங்க? ஆமா ஷீஸ் லைக் தட் ஒன்லி, ரொம்ப பேட் அப்படின்னு இவருக்கு அந்த விஷயம் தெரியாது, அவளுக்கு அந்த விஷயம் நடுவுல மெயின்டைன் பண்ணிடணும். சரி இப்போ தமிழ் நீங்க சொல்லுங்க, இந்த படத்துல இவ்வளோ ரணகலத்திலையும் ஒரு கிளிகளுப்பான டூயட் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தோணி இருக்கு உங்களுக்கு. ஸோ அதுக்கு வாசிக்கும் போது எப்படி இருந்தது? அந்த டூயட் பார்க்கும்போது எப்படி இருந்தது? ரொமான்ஸ் ஓகே சாங்ல கம்போஸ் பண்ணிட்டாரு. என்கிட்ட இவர் சொன்ன விஷயம், ஆரியா நீங்க வந்து அவங்கள வந்து கிஸ் பண்ணும்போது எவ்ரி ஆடியன்ஸ் இன் த தியேட்டர் ஷுட் ஃபீல் தட் யூ ஆர் கிஸ்ஸிங் தெம். என்னதான் சொல்லி நடிப்பாங்க வேண்டியது பாருங்க. நான் யோசிச்சேன், சார் என்ன சார் சொல்றீங்க, ஒரு எக்ஸ்பிளேஷன் அந்த ஒரு அல்ஜிப்ரா அந்த என்னன்னா ஆரியாவுக்கு இதெல்லாம் தெரியாது. பாவம் கிஸ் பண்ணனும் கூட ஆரியாக்கு இது தெரியாதா? யாரெல்லாம் அதை ஒத்துக்கிறீங்க? கை தூக்குங்க. ஆரியாக்கு கிஸ் பண்ண தெரியாதா? தெரியாது. இல்ல நான் ஆரியா தான் ஒரு 7 டேக் எடுத்தாரு. 7 டேக் இல்ல, தப்பா ஃபைட் பண்ணாங்க, தப்பா ஆக்ட் பண்ணாங்கலாம் பிரச்சனை. தப்பா கிஸ் பண்ணிட்டான்னு சொல்லி எவ்வளவு பெரிய அவமானம்.
மதிப்பாங்களா? அதுவும் ஆர்யா அப்படின்னா யார் ஒத்துப்பா? ஆமா, அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாது. சார் இப்போ படத்துல நிறைய இடத்துல கிளைமேக்ஸ் வர ஃபீல் இருக்கு. உண்மையிலேயே படத்தோட கிளைமேக்ஸ் பயங்கர ஒரு சீரியஸான பிளாட். அதை பத்தி என்ன சொல்லுங்க? அந்த லொகேஷனை பத்தி சொன்னீங்கன்னா, அந்த லொகேஷன் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த ஃபைனலைஸ் பண்ணி உலகம் ஃபுல்லா தேடி இந்த இடத்துக்கு போனோம்பா அப்படின்லாம் கேள்விப்பட்டோம். ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். கிளைமேக்ஸ் ஹேப்பன்ஸ்னா ஒரு ஹார்பர் மாதிரியான ஒரு ஏரியா. இது ஓரளவுக்கு ஒரு கடல் சார்ந்த ஒரு ஃபிலிம். ஸோ அந்த ஹார்பர்ன்றது ஒரு பொருத்தமான ஒரு லொக்கேஷனாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் ஃபீல் பண்ணோம். அண்ட் ஒளியறதுக்கோ தடுப்புகளோ இல்லாத ஒரு இடம் தேவைப்பட்டது. ஒரு 2.25 மணி நேரம் சொன்ன ஒரு கதையை வந்து கிளைமேக்ஸில் ஒரு மினியேச்சராக மறுபடியும் அதே கதையை சொல்லணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஒரு வில்லனை நோக்கி ஆர்யாவுடைய பயணம் தான் கதை. அந்த வில்லனை போய் அடையணும்னா ஒரு 7 பேரை தாண்டி போகணும் அப்படிங்கிறது தான். இதை மறுபடியும் கிளைமேக்ஸில் சிம்பாலிக்காக சொல்லணும் நாங்கள் ஆசைப்பட்டோம். ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஃபைட் சீக்வன்ஸை கூட நாங்கள் கொரியோகிராஃப் பண்ணினோம். ஸோ இதான் சீன், இதான் செட்டப்பு, இதுதான் அனல் அரசிக்கிட்ட பேசணும் நாங்கள் ஆக்சுவலி. ஸோ when I narrated the sequence to him, அவர் கொரியோகிராஃப் பண்ணினோம் ஃபைட். அதை பண்ணும்போதே எங்களுக்கு வந்து அது அந்த ஃபைட் வந்து செமையாக வரும் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. எக்ஸாக்ட்லி. இந்த கோவால 10 வருஷத்துக்கு அவன்தான் ராஜா. நீ இந்த உலகத்துல எங்க போய் விழுந்தாலும் சரி, ஜோதி உன்னை விட மாட்டாரு. நம்ம சரக்கு திருடுறது யாருன்னு தெரியணும் எனக்கு. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, இனிமே நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரே ஒரு ஆட்டம் தான். அதே மாதிரி படத்துல ஜோதி அப்படின்ற கேரக்டர் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இது பண்ணிருக்காரு. அசுதோஷ் அவர் பண்ணிருக்காரு. ஸோ எப்படி அது டிஃப்ரெண்டா அவர் அப்படி போர்ட்ரே பண்ணீங்க சார்? கடைசி வரைக்கும் வெறும் பேசிட்டே இருக்காங்க. மெயினா அந்த ஜோதி கேரக்டர்ல பிடிச்ச யூஸ்வலா வில்லன் இந்த மாதிரி இதுல வந்து வில்லன் வந்து எப்படி ஒரு கேங்கோட வில்லன் பெரிய ஆளுன்னு நினைச்சுன்னா ஹில் பி மோர் தென் 50-60. ஸோ பிசிக்கலா அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் ரியல் ட்ரூத். பட் அவங்க கீழே இருக்கிற ஹென்ச்மேன் இதெல்லாம் ரவுடிஸ் எல்லாம் தான் எல்லாம். தட்ஸ் த ஆக்சுவல் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். வாட் நான் கதை கேட்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அந்த வில்லன்ற கேரக்டர் இஸ் வெரி அந்த டெரரு பயங்கர ஃபியர்ஃபுல் அதெல்லாம் இருக்கும். பட் ஃபிசிக்கலாக அவனால ஒன்றும் பண்ண முடியாது. கமாண்ட் தான். ஸோ அந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஆஸ் எ வில்லன், பட் இஸ் காட் த கமாண்ட், அந்த பவர் எல்லாமே இருக்கு. பட் நீ வந்து ஒரு ஹீரோ போய் 50 வயசு வில்லன் அதுக்கு யூஸ்வலாக அந்த கிளைமேக்ஸில் வில்லனை போய் அடித்தாதான் அவனுக்கு காலின்றது இல்லாமல் ஹவு இன்டெலிஜென்ட்டாக வந்து அவனை சேஸ் பண்ணி அவனை பிடிச்சி காலி பண்ணுறது தான் இது ஃபில்ம். அண்ட் கிளைமேக்ஸில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் அந்த இடத்துல வந்து ஐ வில் பி காட் அண்ட் ஹீல் ஷோ சச் அ வே என் கையில் ஒன்றுமே இல்லை, வேர் இஸ் நோ எஸ்கேப். அந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆகவே முடியாது, வேறு சான்ஸே கிடையாது. ஸோ அந்த மூமெண்ட்டில் அவன் எப்படி எஸ்கேப் ஆகிறான்றது வந்து இட்ஸ் பியூட்டிஃபுல் தாட் வாட் யூ த என்டையர் ஃபில்ம். தட்ஸ் வை அவர் சொல்கிறார், ஃபஸ்ட்டு சீன்லேருந்து பார்த்தா தான் அந்த ஒரு இது பிடிக்கும். லைட்டாக அப்படியே கிரிப் இருக்கும், அப்படி போயிடும். பட் உங்களுக்கு தெரியாது ஏன் அப்படி காமிச்சாங்கன்னு. பட் அந்த கிளைமேக்ஸில் அந்த இது ஒரு விஷயம் பண்ணும்போது ஓ இதுக்கு தான் இது காமிச்சாங்கன்ற ஒரு லிங்க் ஒன்று வரும். ஓகே. அண்ட் அந்த ஜம்ப் நீங்கள் பார்த்தீங்களா? ஆக்சுவலி கிளைமேக்ஸில் வந்து ஆர்யா வந்து அந்த சீல குதிக்கிற அந்த ஷாட் வந்து ஆக்சுவலி ஆர்யாவே பண்ணினார். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, இனிமே நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரே ஒரு ஆட்டம் தான். டாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான ஸ்டைல் அதில் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது ஜிவ்னுங்கிற டான்ஸ் ஃபீல் அப்படின்லாம் வேறு போட்டுருந்தது நிறைய இடத்துல. அப்படி எப்படி பிரதர் இருந்தது? என்ன ஸ்டைல் அது? ஆக்சுவலி படத்தில் வந்து காமெடி அதிகம் கிடையாது, ஏன்னா தேவைப்படலை. ஆக்ஷன் த்ரில்லர், சின்ன சின்ன ஹியூமர் அங்கங்கே இருக்கும். பட் படத்தினுடைய ஹைலைட் காமெடி என்னன்னு கேட்டிங்கன்னா, ஷூட்டில் நடந்தது தான். ஆர்யா வந்து ஹன்சிகாவுக்கு டாங்கோ சொல்லி கொடுத்தோம். டான்ஸ்
அதுதான் செம்ம காமெடியா இருக்கு. என்ன நடந்ததுன்னு சொல்லி நல்லா இருக்கும். அவங்க ஏதோ என்ன நீ சரியாவே சொல்லி கொடுக்க மாட்டேற அப்படிலாம் டான்ஸ் கத்து கொடுத்தது தான் காமெடி. டாங்கோக்கு தமன் அவர்கள் எப்படி வாசிச்சிருக்கீங்க, என்ன நடந்தது? அதான் அந்த சாங் மகள் அந்த ஒரு ஐடியா கொடுக்கும்போது டேங்கோ ஓகே என்ன ஜானர் இது கரெக்டாக எப்படி பார்த்து எந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தா இந்த டைட்டானிக்கில் இந்த டான்ஸ்லாம் we saw the nature of that டைட்டானிக் கிளைமாக்ஸ் டான்ஸ். அந்த டான்ஸ் ஆடுவாங்க. the nature of அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் நினச்சிருந்தா ஏன் இங்கே வந்த அந்த சாங் வந்து அந்த பேட்டர்னில் தான் போகும். ஆக்சுவலி அந்த சாங் பேர் டேங்கோ தான். யூ பி மை டேங்கோ, ஐ வில் கிவ் யூ மேங்கோ, இப்படி தான் டியூனே பண்ணோம். மதன் கார்கியோடைய மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, ஒன்று அவருடைய அந்த மொழி ஆளுமை, ரெண்டாவது அவருடைய அந்த பெர்ஸ்பெக்டிவ். அதில் வந்து ஒரு 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 இளமை ஒன்று இருக்கும், ஒரு 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 புதுமை ஒன்று இருக்கும். ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சாங்ஸ் ஆஃப் திஸ் இயர் அண்ட் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ். சாங் இல்லாமல் ஒரு சீக்வன்ஸாக வரும் ஆக்சுவலாக இந்த படத்தில். ஒரு ஃபுல் சாங் இல்லாமல் ஐ திங்க் பியூட்டிஃபுல்லி பிளேஸ்டு சீக்வன்ஸாக வரும். ஐயோ இறங்கு வந்தான் பேசாதே என்றான், செல்லென்று சொன்னேன் என்னுள்ளே சென்றான். உறங்கி கிடந்த புலங்களை எல்லாம் எழுப்பி விடுகின்றான். சிறிது சிறிதாய் கிறக்கங்கள் எல்லாம் கிளப்பி விடுகின்றான். பூவும் திறக்கும் நொடியின் முன்னே தேனை எடுக்கின்றான். காதல் பிறக்கும் நொடியின் முன்னே காமம் கொடுக்கின்றான். இறங்கு வந்தான் பேசாதே என்றான். சென்று சொன்னேன் என்னுள்ளே சென்றான். என் தோளினில் மெதுவாய் அமர்ந்தான், என் கோபத்தை மதுவாய் சுவைத்தான். என் கண்களின் சிவப்பை அழகினில் ஏந்தி கண்ணத்தில் பூசுகின்றான். விடிய விடிய இரவினை வடித்து குடிக்கச் செய்தானே. கொடியா கொடியா வலிகளை கூட வெடிக்கச் செய்தானே. இறங்கு வந்தான் பேசாதே என்றான். சென்று சொன்னேன் என்னுள்ளே சென்றான்.
பிரதர் நான் தியேட்டர்ல படம் பார்க்கும்போது அதிகமா கை தட்டின சீன் எதுனா அந்த பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு கன் ஷாட் சீன் இருக்கும்ல நீங்க கூட லெஃப்ட் ரைட் மாறி மாறி வந்து சுடுவீங்களா அந்த சீன் தான் சோ அதை எடுக்கும்போது எப்படி இருந்தது அதை எப்படி பெர்ஃபார்ம் பண்ணீங்க ஆக்சுவலா எடுக்கிறதோட அவர் ஃபர்ஸ்ட் அந்த சீன் சொல்லும்போது இந்த மாதிரி காம்படிஷன் இருக்கும் அந்த டார்கெட் போர்டில் வந்து யாரு க்ளோசஸ்ட் ஷூட் பண்றதுன்னு சொல்லும்போது என்ன அவன் எங்கேயோ சுட்டுட்டு போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு ஃப்ளோவாக தானே கேட்போம் கதை சொல்லிட்டு அது அந்த அதுக்கப்புறம் ஒரு 2 சீன் முடிஞ்சுட்டு ஹீ வில் கம் பேக் டு தட் பிளேஸ் அந்த இடத்துக்கு வந்துட்டு அதே டார்கெட்டில் அவன் ரொம்ப எவேயா அந்த போர்டுக்கு வெளியே சுட்ட அந்த ஸ்பாட்லேயே வந்து திரும்ப அதே ஸ்பாட்டில் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் மாற்றி கண்டினியூஸாக ஷூட் பண்ணுவான் ஸோ அது வந்து ரொம்ப ஆக்சுவலாக யூஸ்வலாக ஒரு ஹீரோயிசம் பில்டப்பு அது இல்லாமல் அவனால் அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கிறான் அந்த அண்டர் த இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஆல்கஹால் ஸோ மச் ஆஃப் ஆல்கஹால் ஆல்சோ அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கிறான் ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ஏன்னா ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்டு சுடுறது வந்து ஒரு பேசிக் ஒரு மெயின் ஒரு என்ன சொல்கிறது பிளாட் ஆஃப் த ஃபில்ம் அது ஒரு பெரிய ஒரு சீக்வன்ஸாக வரும் ஆக்சுவலாக ஒரு அந்த ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் லிங்க் இந்த ஃபில்ம் ஸோ அது எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக அந்த சீன் வச்சுருப்பார் அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாகவும் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக வச்சுருப்பார் அந்த சீன் ரெடியா நீ குரு சூப்பர் குரு சிவா பொடி இந்த தடவையும் குரு தான் ஜெயிக்க போறான் பாரு எங்கேயா போச்சு சூப்பர் போர்டுக்குள்ளேயே சுட்டான் பாரு சிவா கலக்குறாயா சொன்னல சிவா 2 பாட்டுக்கு மேல தாங்க மாட்டான்னு ரெண்டுல எது வேணும் பிரேஸ்லெட்டா வாட்சா சூப்பர் குரு சிவா அவங்களோட பேச சரி நம்ம எல்லாம் கிளம்புங்க இப்போ நார்மலா தமிழ் ஹீரோ அப்படினாலே ஒரு ஆக்ஷன் படம் பண்ணா அவர் ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்கா ஃபீல் பண்ணுவாங்க ஒரு ஆக்ஷன் ஹீரோவா நம்ம எஸ்டாப்லிஷ் ஆயிருக்கோம் அப்படின்னு ஸோ மீகாமன் எந்த அளவுக்கு ஆர்யாக்கு பர்சனலா ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்துருக்கு வெரி ஹாப்பி ஏன்னா ஒரு ஆக்ஷன் கம்ப்ளீட் ஆக்ஷன் ஃபிலிம் பண்ணும்போது எப்பவுமே ஒரு இன்டெலிஜென்ட்டாக பண்ணும்போது இட்ஸ் பிலீவபிள் ஏன்னா யூஷுவல் ஓகே ஹீரோயினை போடுறோம் பின்னாடிலேருந்து வில்லன் வந்து கை வச்சோன்னா யாரான்னு சொல்லிட்டு ஒரு 5 பேர் அடிக்கிறது வந்து அந்த மாதிரி ஐ எம் நாட் கன்ஸ் கூட தேவையில்லாம யூஸ் பண்ணல படத்துல தேவையான இடத்துல தான் சுட்டுறது வேணே சுடுறது அப்படிலாம் இதான் கண்ணை வாடா சுடலாம் அப்படி இல்லை இப்போ வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா இன்டர்வல் பிளாக்கும் சரி கிளைமேக்ஸும் சொல்லி அந்த சீக்வென்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ப்ளே பண்ணியிருப்பார் அனில் அரிஸ் மாஸ்டர் அவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபைட் மாஸ்டர் தான் சொல்லுவோம் ஆனால் பயங்கர ரொமான்டிக்காக இருப்பார் அவர் பார்க்கும்போதே வந்து மாஸ்டர் ரொமான்ஸ் ஹீரோ மாதிரி இருக்கிறீங்க நீங்கள் வந்து ஆக்ஷன் எப்படி தான் உங்களுக்கு வருது அப்படி கேட்டுட்டு இருப்பேன் பட் அதை பியூட்டிஃபுல்லாக ப்ளே பண்ணியிருப்பார் அந்த இன்டர்வல் பிளாக்கும் சரி கிளைமேக்ஸும் சரி அவர் என்ன சொன்னாரோ அந்த காலத்துக்குள்ளே அந்த ஒரு இன்டெலிஜென்ட்டாக யூஷுவல் இது இல்லாமல் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஸ்டைலிஷாக பண்ணியிருப்பார் ஜென்ரலாக நாங்களும் ஸ்டூடியோக்கு வந்தால் யாராவது நியூ டைரக்டர்ஸ் சரி ஒரு யாராவது அப்கமிங் டைரக்டர்ஸும் சரி ஒரு நியூ படம் பண்ணுற டைரக்டர்ஸும் சரி சில படம் டெமோவாக வச்சுருப்போம் யாருக்கா போட்டு காட்டலாம் இந்த படம் இந்த சீன் போட்டு காட்டலாம் வாங்க பாருங்கள் ட்ரெய்லர் பாருங்கள் இந்த 2 சீன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி சொல்லிக்கக்கூடிய படங்கள் நான் பண்ணதில் ஈரம் தடையரை தாக்க
கண்ணால் எடுத்துன்னு ஆசையா ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த காமெடி சீன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து இப்போ மீகாமன் வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலான ஒரு அப்ரோச். நான் பண்ண பெஸ்ட்டான படங்கள்ல இந்த ஒரு படம். இல்லை நான் மட்டும் இல்லை, தி வே தி டீம் ஒர்க்ட் ஃபார் இட் அப்படின்னு சொல்றது. கேமராமேனும் சரி, தி வே த டைரக்டர் டுக் இட் அப், வே ஆர்யா பெர்ஃபார்ம்ட் திஸ் ஷோ, எவ்ரிதிங். லுக்கிங் பா, ஃபேஸ்ல ஒரு இன்டெலிஜென்ட் கலர், கண்ணை பார்த்தா சென்சிட்டிவான ஆளா இருப்பாருன்னு தோணுது. ஐயோ அம்மா, கடவுளே, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். யார் மேலெல்லாம் டவுட் இருந்ததோ அத்தனை பேரையும் போட்டாச்சு ஜோதி. ஆனா எனக்கு என்னமோ உண்மையான திருட இன்னும் மாட்டலன்னு தான் தோணுது. விஷயம் தெரிஞ்சது 3 பேருக்கு தான் மாமா. நான், சந்திரா, சிவா. அன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொன்னேன், இன்னைக்கு அவன் அக்யூஸ்னு சொல்ற. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். படத்துடைய கேமரா இப்பெல்லாம் தேட்டர் உள்ள போறதுக்கு முன்னாடியே லைட்டிங் இந்த இடத்துல இன்னும் 2 பல்ப் வச்சிருக்கலாம், கேமரா எப்படி வச்சிருக்கலாம் அப்படிலாம் சொல்றாங்க. ஆனால் மீகாமனுக்கு கேமரா வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது கேமராமேனோட ஒர்க் பத்தி சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும்போது அவர் ஏதோ கடைக்கு போய் சாப்பிட்றதுக்கு போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஆரியா சொல்லுவாரு. பட் அதுக்கு முன்னாடி சதீஷை பத்தி நான் சில வார்த்தைகள் சொல்லி ஆகும். ஃபர்ஸ்ட் மெச்சூர்டா பேசுவோம், அப்புறம் அவரை இறக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் மேல கூட்டி போயிடுவோம், அதுக்கு பிடிச்சி இழுத்து விட்டுருவோம். நீங்க மேல கூட்டி போயிடுங்க சார். மீகாமன் பார்க்குற யாருமே கேமராமேன் யாருன்னு கேட்காம வெளியே வர முடியாது. ஒரு டைரக்டர் என்ன அவருடைய விஷுவல், அவருடைய விஷன் என்ன, அவர் என்ன ஆசைப்படுறாரு, எதை காட்ட விரும்புறாரு, எப்படி காட்ட விரும்புறாரு அப்படிங்கிறத சரியா உள்வாங்கி அந்த விஷனை வந்து அவர் டிரான்ஸ்லேட் பண்ணார் ஸ்க்ரீனில். அண்ட் அவர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது மேலும் ஒரு படி மேலே தான் போச்சு. ஸோ அந்த விதத்தில் சதீஷை மறக்க முடியாது. இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் பர்சன் டு ஒர்க் வித். அவர் வந்து ஆக்சுவலாக வந்து அவர் சொன்ன மாதிரி நைஸ் ஹியூமன் பீயிங், நல்லா ஜாலியாக இருப்பார், நல்லா ரெஸ்ட் எல்லாமே சூப்பராக சாப்பிடுவார். அவருக்கு சாப்பாடு தான் பெரிய வீக்னஸ்ஸு. ஸோ என்ன ஆச்சு, அவர் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது காஷ்மீரில் ஷூட்டிங், அந்த எல்ஓசியில் வந்து ஷூட்டிங், ஆக்சுவல் எல்ஓசி அந்த இடத்துல ஷூட்டிங். ஸோ ஒரு நாளைக்கு அவர் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வார்னா அந்த லோக்கல் அந்த கான்ஃப்ளிக் அந்த சைட்லேருந்து நிறைய பாம்பிங்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்கெல்லாம் பயந்துட்டு அந்த அண்டர் கிரவுண்ட் பங்கர்ஸ் அந்த இதுக்குள்ளே எல்லாரும் ஓடிட்டாங்க. இந்த கேமராமேன், டைரக்டர், ஆர்டிஸ்ட், அந்த யூனிட், அங்கே இருக்கிற ஜனங்க எல்லாரும் ஒரு சேஃப் ஹவுஸ் மாதிரி இருக்கும், அதெல்லாம் அண்டர் கிரவுண்ட் போயிடுவாங்க. அங்கே போய் ஒரு 3 hours 2 ஹவர்ஸுக்கு அப்புறம் வெளியே வருவாங்க. ஸோ எல்லாம் சவுண்ட் எல்லாம் நின்றப்புறம் வெளியே செட்டில் ஆனதுக்கப்புறம் எல்லாரும் உள்ளே போயிட்டு இவரை மட்டும் காணும். எல்லாம் பெஜார ஏதோ பாம்பில் மாட்டிட்டாரா இல்லை சாவடிச்சிட்டாங்க. எல்லாம் ஒரு 2 hours கழிச்சு வந்து பார்த்தா அவர் வந்து ஒரு அந்த மோமோஸ் இருக்குங்க, சாப்பிட போயிட்டு சைனீஸ் ஃபுட்டு அந்த கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஒரு பர்டிகுலர் கடையில் மோமோ நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்காரு. இவ்வளோ பிரச்சனை இல்லை, உயிரை பணைய வச்சு அந்த கடைக்கு போயிருக்கிறாரு. உயிரை பணைய வச்சு மோமோ சாப்பிட்ட முதல் ஆள் அவரு தனியாக ஒரு தடவை கை தட்டலாம் அவரோட ஒர்க்கை பாரு. இவங்கெல்லாம் வந்து ஒரு நோ மோர் சதீஷன் நினைச்சும் போது அவர் மோமோட சார் ஃபுல் ஃப்ளெஜ்டா ஒரு பயங்கர ரொமான்டிக்கான படம் நெக்ஸ்ட் இருக்குமா உங்க சைட்ல இருந்து, இல்ல ஒரு ஆக்ஷன் படம் தான் இருக்குமா, ஸ்டண்ட்லாம் இல்லாம ஒரு ஃபுல் ரொமான்ஸ்? அடுத்த படத்துக்கான ஒரு ஸ்கிரிப்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அது போயிட்டு இருக்கு. அது ரொமான்டிக் கிடையாது, இட்ஸ் நாட் ரொமான்டிக் ஜானர். பட் ரொம்ப சீக்கிரத்தில் ஆரியா வச்சு ஒரு அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறது சூப்பரா வருது பிரதர். ஆக்ஷன் பக்கா ரொமான்டிக். இதுல 7 வில்லன் மாதிரி அதுல 14 ஹீரோயின். ஒரு ரீலுக்கு ஒரு ஹீரோயின் வந்து ஒரு ரீலுக்குலாம் ரொம்ப ஜாஸ்தி. ஆக்ஷன் தடவை தாக்கு இதெல்லாம் சூப்பரா வருது பிரதர். நேச்சுரலா நீங்க வந்து இப்படி அப்படியே என்ன பார்த்து பிரதர் ஆக்சுவலா நான் ரொம்ப ரொமான்டிக் அப்படின்னாரு. அப்பப்போ செல்லிலே இருப்பேன். அப்படி சொல்லல. அப்படியா bro, this film is very very important bro. அப்பதான் இருப்பாரு. மோகனோட அதர் சைடு தெரியும் எனக்கு.
ரொம்ப ட்ரூவா தெரியாது பட் ஆனா ஏதோ இருக்கு. ஒரு ஹெச்ஓடி லவ் பண்ண எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் இருக்கும். ரெண்டு காலேஜ் ஹெச்ஓடிஸும் லவ் பயங்கரமா டேமேஜ் பண்றாங்க. வேற சப்ஜெக்ட் இல்ல சார், உண்மையில இப்பதான் வெளிய வருது. சோ இதெல்லாம் உண்மையே கிடையாதுங்க. well as are you coming for a date? which date? மெயில் போடுங்க யோசிச்சு சொல்றேன்னு பாரு. is your college day leave on that day? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நான் ஃபாரின்ல தான் செட்டில் ஆவேன்னு என் ஜாதகத்திலேயே இருக்கு. என்னையே வெச்ச கண்ணு வாங்காம பார்த்துட்டு இருந்தாராம் ரொம்ப நேரமா. உனக்கு தான் தெரியுமே என்ன பத்தி. நான் திரும்பி கூட பார்க்கல. வண்டியை ஒழுங்கா ஓட்டு. டஃபர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஓட்ட கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் வண்டி எடுக்கலாம்ல. இப்போ என்ன கெட்டு போச்சு? பரவாயில்லப்பா சொல்லு. நான் நல்ல மூட்ல தான் இருக்கேன். வண்டி எடுத்து இந்த 3 நாள்ல எங்கேயாவது விழுந்து வாரி இருக்கோமா? இல்ல. தெரியுதுல்ல? மூடு. குட் லுக்கிங் பா. ஃபேஸ்ல ஒரு இன்டெலிஜென்ட் கலர். கண்ணை பார்த்தா சென்சிட்டிவான ஆளா இருப்பாருன்னு தோணுது. டெஃபினட்டா லிப்ராவா தான் இருக்கணும். என்ன வேலை பாக்குறாரு? வேற என்ன, நான் சொன்ன குவாலிட்டிஸ். அமெரிக்கா சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். சரி சார், படத்தோட மேக்கிங் பத்தி நிறைய விஷயங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கு. நீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். படத்துல வந்து இப்போ சில விஷயங்களை வந்து விஷுவலா சொல்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்கோம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதி கேரக்டர். ஜோதி வந்து படத்திலே வந்து ஒரு இலூசிவான ஒரு கேரக்டர். இந்த ஸ்கிரிப்ட்ல தான் நான் ஸ்கிரிப்ட் எழுதும் ஒன் ஆஃப் தி திங் வந்து இந்த ஜோதி அந்த வில்லன் கேரக்டர் வந்து யாரும் பார்த்தது கிடையாது. பட் ஹி ஆப்ரேட்ஸ் எவ்ரிதிங். அவ்வளோ கமாண்ட் இருக்கு. அந்த அண்டர் கவர் காப்பா இருக்கும்போது ஒரு 7 years 8 years அந்த குரூப்ல இருந்துட்டு கூட அந்த கேங்ல இருந்துட்டு கூட அவனை பார்த்தது கிடையாது. ஸோ அந்த ஒரு எஃபர்ட் தான் அந்த இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அந்த கேங்குள்ள போய் அவனை பார்க்கறதுக்கே 4-5 years ஆகுது. ஸோ அதுதான் அந்த ஹோல் ஃபிலிமோட பியூட்டியே வந்து அதுதான். அதே மாதிரி there is another sequence. நான் இதை ஷூட் பண்ணும்போதே நான் வந்து ஆர்யா கிட்ட சொன்னேன், இதான் பிளான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆர்யாவோட ட்ரூ ஐடென்டிட்டி ரிவீல் ஆகிற ஒரு சீன் ஒன்று இருக்கும். where he meets 2 characters, ஓகே சுந்தர் அண்ட் அனுபமா குமார். அவங்களும் அந்த ஒரு அப்ஜெக்டிவோட தான் இருப்பாங்க. ஜோதி யாருன்றதை கண்டுபிடிக்கணுன்ற அப்ஜெக்டிவோட தான் இருப்பாங்க. the scene begins with a white shot. அவங்க வந்து அவங்களுடைய சூழ்நிலையை வந்து பேச 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 the shot becomes smaller, the framing becomes smaller until tight close-ups வரைக்கும் வந்து முடிச்சிடும். அதாவது they don't have space to move அப்படிங்கிறது சிம்பாலிக்காக காட்டணுன்றதுக்காக. ட்ரக் டிராஃபிக்கிங்கை பொறுத்த வரைக்கும் கோவாலிய பெரிய கேங் ஜோதியோடது தான். வருஷத்துக்கு 500 கோடி டேர்ன் ஓவர் தொட்டுட்டான். ஆனால் எழுத்துல எதுவுமே இல்லை. மொத்த ஆர்கனைசேஷனும் வாய் வார்த்தையில் தான் நடக்குது. அண்ட் கேஷ். எங்கள் டிபார்ட்மெண்ட்லேயே யார் நம்புறதுன்னு தெரியல பாரதி. லைஃப்பில் ஃபர்ஸ்ட் டைம் எனக்குள்ள ஒரு பயம் எட்டி பார்க்குது. சரி, உங்களோட பேராகட்டும் இல்லை படத்தினுடைய பேராகட்டும் தமிழ் மேலே பயங்கர ஒரு பற்று, ஒரு ஆர்வம் இருக்குமே சார் எப்பவுமே. இப்போ உங்கள் பேர் எடுத்தீங்கன்னாலும் சரி, படம் தடையற தாக்க, மீகாமன். ஸோ அதுக்கு நீங்கள் காட்டுற இன்ட்ரெஸ்ட் என்ன? நீங்கள் பேசும்போது ஹேப்பனிங் யோ ப்ரோ அப்படி தான் இருக்கீங்க. ப்ளஸ் ரொமான்டிக். அதான் ரொமான்டிக் கை. என்னாச்சு உங்களுக்கு? ஏன் இந்த மீகாமனுக்கு மீனிங்கே வந்து யாருக்குமே தெரியல. அப்புறம் நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கேன். எனக்கே வந்து சொன்ன மீகாமன் சரி ஏதோ பேட்மேன் சூப்பர்மேன் அதுல மீகாமன் மாதிரி ஏதோ ஒரு மீகாமன் அப்படின்னு நினைச்சேன். கேப்டன் ஆஃப் தி ஷிப் தானே? கரெக்ட். நீங்க படம் டைட்டிலுக்கு அப்புறம் தானே தெரியும் உங்களுக்கு. இந்த படத்துக்கான டைட்டில்ஸை பற்றி யோசிச்சிருக்கோம். பொதுவாக எனக்கு டைட்டில் யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் தான் டைட்டிலை பற்றி யோசிப்பேன். ஸோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த படத்துக்கு வந்து எது பொருத்தமான ஒரு தலைப்பாக இருக்கும் அப்படின்னு யோசிக்கும்போது அது ஹீரோடைய கேரக்டர் குறிக்கிற மாதிரி இருக்கணும். அவனுடைய இந்த குவாலிட்டிஸ், லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், இதை வந்து எடுத்துக்காட்டுற மாதிரி ஒன்று வேணும். நிறைய ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருந்தால் எனக்கு எதுவுமே ஸ்ட்ரைக் ஆகலாம். அப்போது தச்சையில் ஒரு புக்கு படிச்சுட்டு இருக்கும்போது இந்த மீகாமன் அப்படின்ற அந்த ஒரு பேரை பார்த்தேன். மீகாமன்னா கேப்டன் ஆஃப் த ஷிப். கேப்டன் ஆஃப் த ஷிப் வந்து நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் மீகாமன் படிக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சது கேப்டன் ஆஃப் த ஷிப் தெரியும். அதுதான் யாருக்கும் தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதான் டைரக்டர், அதுதான் ஆக்சுவலி. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, இனிமே நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரே ஒரு ஆட்டம் தான். சார் மீகாமன் படத்துல எடிட்டிங் அண்ட் சவுண்ட்
ஒரு மேஜர் ரோல் ப்ளே பண்ணியிருக்கு. ஸோ எடிட்டரும் சவுண்ட் இன்ஜினியர் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். பட் ஐ திங்க் ஃபென்டாஸ்டிக் டெக்னீஷியன்ஸ். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த டபுள் பாசிட்டிவ் பார்க்கும்போது இவர் நிறைய கேப் விட்டு ஒரு 3 hours ஃபில்மாக இருந்தது. பார்த்துட்டு இவர் கேஷுவலாக என்கிட்ட வந்து சொன்னார், ஐ மேக் இட் 2 hours 5 minutes மேக்ஸிமம் 10 minutes அப்படின்னாரு. இதே பொதுவாக வந்து டப்பிங்கில் பண்ணும்போது நான் நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அவங்க வந்து சொல்லுவாங்க டப்பிங் பண்ணி அப்புறம் நம்ம ட்ரிம் பண்ணிக்கலாம்ப்பா, ½ hour கம்மியாயிடும். நானும் பார்த்துருக்கேன் நிறைய படம் ஒரு 10 minutes மேக்ஸிமம் ஒரு 12 minutes தான் ஆயிருக்கு அந்த டப்பிங் டு அந்த ஃபைனல். இது ஒரு 3 hours சொல்றாரு, எப்படி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படின்னு சரி விட்டுட்டேன். ஓகே ஈ சே சம்திங் இல் டூ இட்னு சொல்லி விட்டுறேன். ஃபைனல் கட் பண்ணி பார்க்குறேன் 2 hours 7 minutes 2 hours 6 minutes. பெஜாராயிட்டேன் சீரியஸாக. பட் நத்திங், நோ சீன்ஸ், நத்திங் வாஸ் டேக்கன். இருக்கு ஃப்ளோ, அந்த ஃப்ளோ அந்த டைம் எப்படி பண்ணாருன்னே தெரியல எனக்கு, ஒன்றும் தெரியல. அவர் ஸ்ரீகாந்த் தான் கேட்கணும். ஃபென்டாஸ்டிக் ஒர்க். ஐ மீன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் இட் டுக் டைம் அண்ட் பியூட்டிஃபுல்லாக பண்ணார். ஐ திங்க் ஃபுல் கிரெடிட் சூப்பர். எனக்கு வந்து ஆக்சுவலாக ஸ்ரீகாந்த் வந்து என்னுடைய லாஸ்ட் ஃபிலிம்லேருந்து என் கூட ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறார். இஸ் அ ஃபேண்டாஸ்டிக் எடிட்டர். தடையற தாக்க வந்து அந்த அளவுக்கு ரேசியாக இருந்ததுக்கு ஒரு காரணம், ஒரு முக்கிய காரணம் வந்து பிரவீன் ஸ்ரீகாந்த். இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் மட்டும் என் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ எங்கள் மைண்டில் இருந்தது இதுதான் படம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் நினைக்கிறேன் மீகாமன் இது வந்து பெருமைக்காக சொல்ல வில் பி one of the best edited films of this year. Okay. Sound. Uday Kumar is another friend of mine. இவங்கெல்லாம் என்னோட டீமில் கான்ஸ்டன்ட். ஸ்ரீகாந்த், உதய் குமார் இவங்கெல்லாம் மாறவே மாட்டாங்க எப்போதுமே. தடையற தாக்கிலிருந்து ஐ பின் ஒர்க்கிங் வித் உதய். ஒன்லி ஹீரோஸ் தான் மாறுறாங்கன்னு நினைக்கிறேன். மத்தவங்க கூட ஒன்றா இருக்கிறான் சார். நான் என்ன முட்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிசைன் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் மீகாமனில். இது கிரெடிட் கோஸ் டு உதயகுமார். அதே மாதிரி அருண் சீனு இவங்களும் நான் வந்து மென்ஷன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அருண் சீனு வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ்க்காக அவங்க எவ்வளோ மெனக்கட்டாங்கன்றது எனக்கு தெரியும். எனக்கு அந்த சவுண்ட் குவாலிட்டி வந்து ரொம்ப ரியலாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும். ஸோ அவங்க அதுக்காக மெனக்கட்டாங்க. இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் நடந்ததுக்கு ஒரு முக்கிய காரணம் வந்து உதயகுமார் தான் ஒரு தடவை எனக்கு ஃபோன் பண்ணி ஜபக் சார் உங்களை கூப்பிடுறாரு. ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் எழுதி முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கேன்றது அவருக்கு தெரியும். ஜபக் சார் உங்களை கூப்பிடுறாரு. ஸோ ஹி வாண்ட்ஸ் டு மீட் யூ, நீங்கள் இந்த மாதிரி ஸ்கிரிப்டை முடிக்கிற ஸ்டேஜில் இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ தட் இஸ் ஹவ் ஐ வென்ட் டு ஜபக் சார். ஸோ இந்த ப்ரோக்ராம் மூலமாக ஐ வுட் லைக் டு தேங்க் உதயகுமார் அகேன். நேத்து நைட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் கையில இருக்கிறது எல்லாத்தையும் நீதான் சிவாபா. ஜோதி 1000 கிலோ பவுடர் இறக்குறானாமே, அதுக்கு டீலர் யாருன்னு உனக்கு தெரியுங்கிறாங்க. டேய் வண்டியில ஏத்துங்கடா. இல்லப்பா, இவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லப்பா. இல்லைன்னா என்னடா பண்ணுவ? இவன் கையவே எடுத்துரும். அவனை விடுறா. என் கையேடுறா பாப்போம். வேணாப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, இனிமே நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரே ஒரு ஆட்டம் தான். சார் வந்த உடனே நீங்கள் என்ட்ரு ஆன உடனே எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, ரொம்ப நேரம் நீயே பேசாத நாங்களும் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் வந்த உடனே சொல்லிட்டாங்க. ஸோ ஆடியன்ஸ் சைடு நிறைய கொஸ்டின்ஸ் உங்களுக்காக வச்சிருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு கேட்கலாமா? ரெடி ரெடி. இந்த ஒரு ஆக்ஷன் ஸ்கிரிப்டுக்கு ஆர்யா பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொமான்டிக் ஃபேஸ். இந்த ஸ்கிரிப்டுக்கு எப்படி வந்துட்டு அவர் சூஸ் பண்ணீங்க? I was looking for somebody who can shoulder an action script. Okay sir. செட்டுக்கு வந்த அந்த ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் என்னுடைய அசிஸ்டன்ஸ் முதற்கொண்டு யாருமே போய் ஆர்யிட்ட பேசவே இல்லை. நான் பேச வேணாம் நான் அவங்க கிட்ட சொல்லலை, பேசுங்கன்னு சொல்லி நான் என்கரேஜ் பண்ணவும் இல்லை.
ஏன்னா ஆர்யா வந்து பொதுவா செட்டுக்கு வந்த அன்னைக்கே எல்லாரும் கூட ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கூட பயங்கர கேஷுவலாக, பயங்கர லேட் பேக்காக, பயங்கர ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடியவர் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருந்தேன். பட் ஐ டிட் நாட் வாண்ட் தேட் பாடி லாங்குவேஜ் ஃபர்ஸ்ட். அண்ட் அவருக்கு இந்த விஷயம் எனக்கு படம் முடிஞ்ச அப்புறம் தான் தெரியும். அப்போ யோசிச்சேன், அதுக்காடா என்கிட்ட வந்து பேசாம இருந்தேன். நான் நினைச்சேன் ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு செட்ல, எவ்வளவு பக்கத்துல வர மாட்டேங்கிறேன். டைரக்டர் தான் அமைதியா இருக்குன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் அதே மாதிரி தெரியாம நான் ஒரு தனியா ஒரு சேர் போட்டு ஏதோ புக் படிக்கிற மாதிரி எல்லாம் புக் படிச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஆர்யாவுடைய கரியர்ல ஹீரோயினும் இல்ல ஷூட்டிங்ல ஃபுல்லா வில்லன்ஸா உட்கார்ந்திருக்காங்க. அவன்கிட்ட என்ன பேசுறது? லைஃப்லயே வந்து 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு புக் படிக்கிறேன். என்ன பண்றேன் அந்த நிலைமை. இப்ப அது படம் முடியும் போது சொல்றேன், இப்படி எல்லாம் நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டேன். அடா கொலகாரம். இந்த படத்துக்காக என்ன ஆர்டர் பண்ணீங்கன்னா 7 வில்லன் வச்சிருக்கேன், 70 பேர் வேடிக்கை பார்க்க வச்சிருக்கேன், யாரும் ஆரியோட பேச விடாம பண்ணிருக்கேன். ஆக்சுவலா இன்ஸ்ட்ரக்ட் பண்ணல. பட் என்னுடைய அசிஸ்டன்ஸே வந்து நான் அதை என்கரேஜ் பண்ணேன். நாங்களே எப்படி இருக்கோம், அசிஸ்டன்ட் எப்படி இருப்பான்? எவ்வளவு பயத்துல இருப்பான். கண்டிப்பா பயம் இருக்கும். ஓகே சார், நான் சொல்ற இடத்துக்கு உடனே கிளம்பி வாங்க. இவ்வளோ பியூரான சரக்கு நான் பார்த்ததே இல்லை. இதுல 1000 கிலோ நம்ம ஊருக்கு வந்திருக்கு. 1000 கிலோவா? ஆங்காங்காரனுங்க சரக்கா நம்ம ஊர்ல பையஸ் தர்றானுங்க. 1000 கிலோவா? 1000 கிலோன்னு எவ்வளோ பெரிய கன்சைன்மெண்ட் தெரியுமா? 1 டன். அது என்ன கருவாடா? எங்களுக்கு தெரியாம நம்ம ஊர்ல அவ்வளோ பெரிய கன்சைன்மெண்ட் எல்லாம் வர முடியாது சார். ஆல்ரெடி வந்தாச்சு. குஜராத் வழியா இறக்கியிருக்கானுங்க. இப்போதைக்கு யாருக்கும் தெரியாது. உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். உங்களுக்கு எப்படி சார் தெரியும்? பாலிவுட் ஆக்டர் தானே அவன்? கலக அவ்வளோ ரேவ் பார்ட்டி, எல்லாம் பெரிய எடுத்து பசங்க. ஒரு 7-8 பொம்பளை பிள்ளைங்க துணியே இல்லாத மயங்கி கிடந்தாளுங்க. ஹிப் ஆஃப் கிடச்சி வந்து பார்க்கறதுக்குள்ள ஒரு பெரிய ப்ரெஸ் கூட்டமே சேர்ந்துருச்சு. இவனும் உள்ள மாட்டிக்கிட்டு இருந்தான். எப்படியாவது காப்பாத்துக்க சாருண்ணா, யாரு கண்ணிலையும் படாத கூட்டு வந்திருக்கேன். 2 வருஷத்துக்கு முன்னால இவனுக்கு வேற ஒரு ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன். அதுலேருந்து எதுனா முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருந்தால் அப்பப்போ எனக்கு பாஸ் பண்ணும். இந்த 1000 கிலோ பற்றி சொன்னதே வந்தா, இந்த பவுடர் கொடுத்ததே வந்தா. ஹாய் ஆர்யா. ஹாய். எப்படி இண்டஸ்ட்ரியில் எல்லாட்டையும் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறீங்க? யாரை கேட்டாலுமே ஆர்யானா ரொம்ப ஜோவியல், ஆர்யானா ரொம்ப ஃப்ரெண்ட்லி இப்படி சொல்கிறாங்களே, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறீங்க? கண்டிப்பாக இந்த விஷயத்தில் நீங்கள் என்னோட ரோல் மாடல். தேங்க்யூ பிரதர். ஐ திங்க் ஒன்றும் இல்லை. இப்போ மூவி நோ மூவி ஸ்டார் ஆக்டர் அதெல்லாம் செகண்டரி. பட் ஒரு வெதை யாராக இருந்தாலும் யூ ஹேவ் அ பர்சன் வித் இன் யூ நோ, ஜஸ்ட் பி நார்மல். இப்போ வந்து யூஸ்வலாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகும்போது டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி திங். அதுதான் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பழகும்போது ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். இஃப் ஐ கேன் கிவ் சம்திங் ஐ கிவ் ஹோல் ஹார்ட்டட்லி. நான் கொடுக்கும்போது ஓகே எனக்கு ரிட்டர்னில் வந்து ஏதாவது வரும், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பான விஷயம். ஸோ ஐ ஆல்வேஸ் கிவ். ஸோ whenever I wanted without me asking, நான் கேட்காமலே எனக்கு அது ரிட்டர்னில் வந்து இப்போ தமன் எவ்ரிபடி வாட் எவர் இட் இஸ் நேச்சுரலாக வந்து ஒரு ஜெனுவனாக இருந்ததுன்னா இட் will always reflect back. சூப்பர் ஜி. ஹலோ மகிழ் சார். ஹலோ தமன் சார். பிரதர், சிச்சுவேஷன் உங்களுக்கு தான் பிரதர். என்னன்னா இப்போ நீங்கள் வந்து காலேஜ் படிக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதெல்லாம் ஒரு நார்மல் பர்சனாக இருந்திருப்பீங்க, இண்டஸ்ட்ரியில் வராமல். அப்போல்லாம் உங்களுக்கு நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கும், நிறைய கேர்ள்ஸ் அதான் நிறைய ப்ரப்போசல்ஸ் வந்திருக்கும், நிறைய கேர்ள்ஸ் க்ரேஸியாக இருந்திருப்பாங்க, அதெல்லாம் இருந்திருக்கும். இப்போது நீங்கள் வந்து இவ்வளோ பெரிய செலிப்ரிட்டி, இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு நார்மல் பொண்ணு லைக் எங்களை மாதிரி ஒரு சுமார் மூஞ்சி குமாராக இருக்கிற ஒரு பொண்ணு வந்து உங்கள் மேலே ஐயோ காதல் கிறுக்கியாக இருக்கேன்னா ஆர்யா லவ் யூ அப்படிலாம் சொன்னால் ஒத்துக்குவீங்களா? இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் காலேஜ் படிக்கும்போது பிகாஸ் யூ டோன்ட் நோ மீ, நான் காலேஜ் ஸ்கூல்லாம் படிக்கும்போது வந்து செம்ம காமெடியாக இருப்பேன். காமெடியாக இருப்பேன்னா காமெடி கிடையாது,
all my friends now also I'm in touch with them. They all like பாக்கும்போது நீ எப்படி மச்சான் ஆக்டர் ஆன அப்படிதான் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பாய்ஸ்ல பார்த்த மாதிரி. காலேஜ் போகும்போது நான் இன்ஜினியரிங் தான் படித்தேன், கசன் இன்ஜினியரிங் காலேஜில். காலேஜ் போகும்போது கூட அட் ஹோம் ஐ கேரி மை லஞ்ச் அண்ட் கோ. ஸோ அந்த மாதிரி லைஃபே 4 years இன் காலேஜ் இன்ஜினியரிங் காலேஜில் போகும்போது ஸோ ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி இப்போ ஆக்டர் நடிச்சிட்டு இருக்கும்போது ஆல் லைக் மச்சான் எப்படி நீ ஆக்டர் ஆன அந்த ஒரு ஃபீலிங் தான். இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய பேர் ப்ரப்போஸ் பண்ணி அதெல்லாம் இட் வாஸ் நாட் ஈவன் கிராசிங் மை மைண்ட். இப்போ மிடில் கிளாஸ் பொண்ணு கேள்வி எங்கெங்க அப்படியே டைலூட் ஆகி போயிடுச்சு. அதான் நான் கேட்ட கேள்வியே வேற. அது ரொம்ப டெக்னிக்கலா டைவர்ட் பண்ணிட்டீங்க. ப்ரப்போஸ் பண்ணா உங்களுக்கு ஓகேவா? ஓகே. மிடில் கிளாஸ் ஹோம்லி குட் லுக்கிங் கேர்ள். நிறைய பேர் கேட்டேன் வாட்ஸ் யுவர் ட்ரீம் கேர்ள் அப்படியெல்லாம் கிடையாது. சி ஐ டோன்ட் ஹேவ் லைக் எ ட்ரீம் கேர்ள் பயங்கர அழகா இருக்கணும் அப்படி இல்லை. சி ஃபார் மீ ரிலேஷன்ஷிப் இஸ் ஆல் அபவுட் த வேவ் லெங்த். அந்த ஒரு பேசிட்டு இருக்கும் அந்த பர்சனாலிட்டி. ஸோ it can attract you in any way, not only looks is okay, it will last for some time, but personality is what lasts forever. ஹலோ ஹாய் சார், ஆர்யா சார். ஹாய். பழைய இன்டர்வியூல ஏதோ வந்து ஆர்யா வந்து டீ டோட்டல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அது எந்த விதத்தில் உண்மைன்னு தெரியல. டீ டோட்டல்னா வந்து தண்ணி அடிச்சா தப்பு, சிகரெட் பிடிச்சா தப்பு, அதெல்லாம் நான் வந்து ஐ எம் நாட் சேயிங் ஆல் தட். சி மை பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இஸ் நாட் தட். ஓகே, என்ன நீங்கள் வந்து மை பர்சனல் வெரி ஹெல்த் கான்ஷியஸ். நீங்கள் வந்து சைக்கிளிங் கூப்பிடுங்க, ரன்னிங் கூப்பிடுங்க, ஸ்விம்மிங் எனி கேம்னா ஓகே. பட் நான் இதுதான் பண்ணணும், நீங்கள் தண்ணி அடிக்கக்கூடாது, சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னா இட்ஸ் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். உங்கள் பாடினால அது தாங்க முடியும்னா நிறைய தண்ணி அடிங்க, உங்கள் பாடினால பாங்கன்னா நிறைய சிகரெட் பிடிங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான். சிகரெட்லேயே எழுதிருக்கு இட்ஸ் கேன்சரஸ்னு, அது மீறி நம்ம வாங்கி பிடிக்கிறோன்னா தென் வி ஆர் ஃபூல்ஸ். பட் இட்ஸ் யுவர் பர்சனல் சாய்ஸ். இனிமேல் தம் அடிக்காதப்பா, மைக் அண்ணா நீங்க. ஆர்யா சார், நீங்கள் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய படம் டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸ் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் நடிச்சிருக்கீங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்கள் ரியல் லைஃப் கேரக்டர் என்ன, கொஞ்சம் அதை பற்றி சொல்ல முடியுமா? ரியல் லைஃப் கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஐ வுட் சே க்ளோஸ் டு பாஸ்ங்கிற பாஸ்கரன் தட் கேரக்டர். பட் மகில் and all wants to see in a different way, so he makes me see in a different way. That's very important. But I give myself completely to the director. So இந்த படம் பார்க்கும்போது டிஃப்ரெண்ட் ஒரு ஆரியா தெரியுது. காரணமே வந்து ஐ லைக் சப்மிட் மை செல்ஃப், நான் வந்து ஃபுல்லாக வந்து ஒப்படைச்சிடுவேன். தேங்க்யூ ஸோ மச் பிரதர், இவ்வளோ நல்லா கொஸ்டின்ஸ் ஆன்சர் பண்ணதுக்கு. இந்த படம் ஏற்கனவே சக்ஸஸ் ஆயிடுச்சு, இன்னும் மிகப்பெரிய வெற்றிடைய விஜய் டிவி சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ கிரேட் ஷோ. தேங்க்யூ ஸோ மச். ட்ரக் டிராஃபிக்கிங்க பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கோவாலேயே பெரிய கேங் ஜோதியோடது தான். அதீத வன்முறை தான் இந்த கேங்கோட அடையாளமே. ஒரு பெரிய ட்ரக் கன்சைன்மெண்ட் நம்ம ஊர்ல இறங்கியிருக்கேன். 1 இல்ல 2 இல்ல 1000 கிலோ. எங்களுக்கு தெரியாம நம்ம ஊர்ல அவ்வளவு பெரிய கன்சைன்மெண்ட் எல்லாம் வர முடியாது சார். ஆல்ரெடி வந்தாச்சு. என்ன நம்பி ஜோதி பாய் வரட்டும். லுக்கிங்பா, ஃபேஸ்ல ஒரு இன்டெலிஜென்ட் கலர், கண்ணை பார்த்தா சென்சிட்டிவான ஆளா இருப்பாருன்னு தோணுது. ஐயோ அம்மா, கடவுளே, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தான். யார் மேலெல்லாம் டவுட் இருந்ததோ அத்தனை பேரையும் போட்டாச்சு ஜோதி. ஆனா எனக்கு என்னமோ உண்மையான திருட இன்னும் மாட்டலன்னு தான் தோணுது. விஷயம் தெரிஞ்சது 3 பேருக்கு தான் மாமா. நான், சந்திரா, சிவா. அன்னைக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியர்னு சொன்னேன், இன்னைக்கு அவன் அக்யூஸ்னு சொல்றான். இந்த 1000 கிலோ யாரு கையில கிடைச்சாலும் சரி, இந்த கோவால 10 வருஷத்துக்கு அவன் தான் ராஜா. நீ இந்த உலகத்துல எங்க போய் விழுந்தாலும் சரி, ஜோதி உன்னை விட மாட்டாரு. நம்ம சரக்கு திருடுறது யாருன்னு தெரியணும் எனக்கு. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, இனிமே நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் தான், ஒரே ஒரு ஆட்டம் தான். வலி கொடுத்தவனுக்கே வலியை திருப்பி கொடு.